ரிஷப் ஷெட்டி ஆக்டிங், ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் அவரோட ருக்மணி வசந்த், ஜெயராம், குல்ஷன் இவங்க ஆக்டிங்கில் உருவான காந்தாரா சாப்டர் 1 மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2022 வந்த காந்தாரா 16 crore எடுக்கப்பட்டு ஆல்மோஸ்ட் 100 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அடிச்சதுனால அதோட ப்ரீக்வலான இந்த படம் மேசிவ் பட்ஜெட் ஆஃப் 125 crore எடுத்திருக்காங்க. மூவி ரன் டைம் 2 hours and 50 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதேன்னு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, ரிஷப் ஷெட்டி காட்டில் வாழ்கிற பழங்குடி ட்ரைபில் உள்ளவர். இவங்க ட்ரைப் ஈஸ்வர தோட்டம்னு தெய்வங்கள் வாழ்கிற இடத்துல இருக்காங்க. இந்த ஈஸ்வர தோட்டத்தை அடையணும்னு அதே காட்டில் பில்லி சூனியம்னு கெட்ட சக்தியை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வர கடம்பூர் ட்ரைபும் அந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நகர பகுதியை ஆட்சி பண்ணுற மன்னனும் ரொம்ப காலமாக முயற்சி பண்ணுறாங்க. தெய்வ சக்திகள் துணையோட ரிஷப் ஷெட்டி அண்ட் அவங்க ட்ரைப் இவங்களெல்லாம் எப்படி எதிர்கொண்டாங்க, இன்னும் காந்தாரா வேர்ல்டை எவ்வளோலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, இதெல்லாம் தாங்க இந்த காந்தாரா சாப்டர் 1. ரிஷப் ஷெட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வேர்ல்டை பில்ட் பண்ணதுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணுங்க. இதோட மேசிவ் ஸ்கேலை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு சின்ன டாட் மட்டும் தாங்க வச்சுருக்காங்க. ஏன்னா இதில் அவ்வளோ விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்ட்லேருந்து சீரீஸே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி கிரவுண்ட் லெவலில் இறங்கி ஒரு சாலிடான ரைட்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க ரிஷப் ஷெட்டி. ப்ரீ இன்டர்வல் ஆரம்பிக்கிற கூஸ்பம்ஸ் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. அதுவும் அந்த லாஸ்ட் 20 minutesலாம் கூஸ்பம்ஸின் உச்சக்கட்டம்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்காரு. மெயின் கேரக்டர் ஆர்க்லாம் ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடாக செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ரிஷப் ஷெட்டி சாமி ஆடுவாருன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதே. அது மட்டும் சர்ப்ரைஸ் இல்லைனாலும் அதை தவிர நிறைய சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ்லாம் ஒழிச்சு வச்சிருக்காரு. சரி, இந்த படத்தில் குறைகளே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கதையை புஷ் பண்ணுன்றதுக்காகவே நிறைய சீன்ஸ் கதைக்கு தேவையில்லாமல் தனி சீக்வன்ஸாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஹியூமர்ஸாக நிறைய சிரிக்க வைக்கிற மாதிரி இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு அளவு தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சக்ஸஸ்னால இது பிரம்மாண்டமாக எடுக்கணுன்றதுக்காகவே ஹீரோ நிறைய இடங்களில் சினிமா லிபர்ட்டி எடுத்திருந்தாரு. அந்த மாதிரி கதையில் சின்ன சின்ன லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ். நீங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான செகண்ட் ஹாஃபை பார்க்கணும்னா ஃப்ளாஸோடு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃபை நீங்கள் உட்காந்து பார்த்து தாங்க ஆகணும். ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி ரிஷப் ஷெட்டி தாங்க பேக் போன் ஆஃப் த மூவினே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்த காந்தாராவில் உள்ள பர்ஃபார்மன்ஸை விட இன்ட்டு 10 times போட்டிருக்காரு. ஸ்பிரிச்சுவல் சீன்ஸ் எல்லாம் மனுஷன் உசுரை கொடுத்து நடிச்சிருக்காருங்க. இதை விட எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆக்டிங் நெக்ஸ்ட் பார்ட்டில் கொடுக்க முடியுமான்னு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ருக்மணி வசந்த், ஜெயராம்லாம் முக்கியமான கேரக்டர்ன்றதுனால ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. ஒரு ஈகோயிஸ்டிக் குடிகார பொறுப்பில்லாத அரசனாக வர குல்ஷன் ஒரு ஆக்டிங்கில் அந்த கேரக்டரை ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே போர்ட்ரே பண்ணியிருக்காரு. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாரும் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. அடுத்து சாங்ஸ் அண்ட் சவுண்ட் ட்ராக் படத்தோட சோலை இன்னுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சது. மியூசிக் டைரக்டர் ரஜினிஷ் லோக்நாத் அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒர்க்கே கொடுத்துருக்காரு. அதுவும் வராக ரூபம் ரீக்ரியேட் பண்ண இடமெல்லாம் காந்தாராவோட சிக்னேச்சராகவே மாறிடுச்சுங்க. இவ்வளோ சூப்பரான பிஜிஎம்னால சீன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்டென்ஸாகவே இருந்தது. தென் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரிஷப் ஷெட்டி காட்டில் போடுற கூஸ்பம் ஃபைட் ஆகட்டும், கிளைமேக்ஸில் வர வார் சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லா ஆக்ஷன் கோரியோகிராஃபியும் செம்மையாகவே வந்திருக்கு. ஃபைட்டில் சினிமா லிபர்ட்டி இருந்தும் பிரம்மாண்டமாக பார்க்கும்போது அது பெருசாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல. அரவிந்த் கஷ்யப் சினிமாட்டோகிராஃபியில் க்ரியேட்டிவாக நிறைய எடுத்திருக்காருங்க. பர்டிகுலராக ஆக்ஷன் சீன்ஸில் கேமராலாம் உருட்டி விட்டுருப்பாரு போல். அவ்வளோ கூட்டத்துக்குள்ளே கேமரா எப்படி பூந்து எப்படி வெளில வருதுன்னே தெரிலங்க. சும்மா பேருக்கு பெரிய பட்ஜெட்டாக இல்லாமல் இதோட அவுட்புட்லாம் நமக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. விஎஃப்எக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்லாம் சேர்ந்து ஒரு செமையான சினிமா எக்ஸ்பீரியன்ஸே கொடுத்துருக்கு. சுரேஷ் மலையா கட்ஸ் டீசெண்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் சில ரிப்பீட்டேட்டிவ் சீன்ஸையும் கிரிப்பிங்கான சீரியஸ் கிளைமேக்ஸில் வர ஹியூமர்ஸையும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வேர்ல்டு, இன்டென்ஸான செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, எக்ஸைட்டிங் கூஸ்பம்ஸ், சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ், ஃபயரான மியூசிக், ஹை ஆக்டேன் ஆக்ஷன், சாலிட் ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிரிப்பிங்கான கிளைமேக்ஸ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா லென்த்தியான ரிப்பீட்டேட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆஃப், சினிமா லிபர்ட்டி அண்ட் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ், தென் வாலண்டியராக திணிக்கப்பட்ட காமெடிஸ். ஓவராலாக மச் பிக்கர் காந்தாரா வேர்ல்டை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா பார்க்க வேண்டிய படம் தாங்க இது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த ஸ்பிரிச்சுவல் காந்தாரா சாப்டர் 1. Cinematics rating is 7.5 out of 10. Thank you guys.